அனைவருக்கும் நமஸ்காரம். சனி பகவான் வக்ரகதிக்கு வரக்கூடிய அமைப்பு வக்ர காலங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. அந்த வக்ர காலம் ஏன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்க்கடகத்தில் வரக்கூடிய சூரிய பகவானுடைய அமைப்பை வைத்து தான். சூரியன் மாதத்திற்கு ஒரு தடவை தன்னுடைய தமிழ் மாதமாக மாறக்கூடிய அமைப்பு. அப்படி மாறக்கூடிய அமைப்பில் 138 நாட்கள் ஜூலை 13லேருந்து நவம்பர் 28 வரையும் வக்ரமாகிறார் சனி பகவான். சனி பகவான் புஜாதி ஐவர் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் ஒருத்தர், பாவகிரகம். மேலும் தொழில், ஆயுள், ஆரோக்கியம், நம்மளுடைய கர்ம வினையை தீர்க்கக்கூடியவர், கர்ம வினையை பயன்பாட்டுக்கு வச்சுக்கோன்னு சொல்கிறவரும் அவர் தான். மெதுவாக செயல்படக்கூடியவர், நீர் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொண்டவர். அதே போல் நல்ல உழைப்பாளி யார் அப்படின்னா சனி பகவான் தாங்க. சனி பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் தன்னுடைய ஆதிக்கமாக ஆலிங்கமாக அந்த பாவகத்தில் செயல்பாட்டை கரெக்டாக கொடுப்பார். எப்படின்னா நியாயமாக கொடுப்பார். நல்ல விஷயத்தை போதித்து ஒரு பாடம் படிப்பினையை கொடுத்து எல்லாத்துக்கும் பயன அடையக்கூடிய சிறப்பை தரக்கூடியவர். 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் ஒரு 5 ராசிக்காரர்கள் சிறப்பாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ரிஷபம், துலாம், மகரம், கும்பம், இதில் தனுஷு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாவக ரீதியாக இந்த 5 ராசிக்காரர்களும் 90% சிறப்பான பலாபலன்களையும், புதிய முயற்சி, புதிய பணவரவு, தொழில் லாபம், விருத்தி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மற்ற ராசிக்காரர்களுக்கு இல்லையா அப்படின்னா, ஜனன ஜாதகம்னு இருக்கும். அந்த ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார், ஏன்னா நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கார், எப்படி நிலைப்பாடு, இந்த கோச்சார கிரகம் மீனத்திலேயே சஞ்சாரம் பண்ணி வக்கரமாக அடையக்கூடிய அமைப்பில் எப்படி அவருடைய பார்வைகள் இருக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை நம்ம தொடர்ந்து வீடியோவை பார்ப்போம். பரிகாரத்துடன் நீங்கள் பலாபலனை தெரிஞ்சுக்கலாம். மீனராசி நேயர்களுக்கு வக்ர சனி பகவான் என்னத்தை கொடுப்பார்? ஜென்மத்தில் சனி பகவான், அதே போல் 7.5 சனி நடந்துட்டுருக்கு. 138 நாள் 40 நாள் தொழில் மாற்றம் உண்டு, இடமாற்றம் உண்டு, அலைச்சல்கள் உண்டு, எதிர்பார்த்த காரியங்கள் தடையாக போகும். தடை தாமதத்தை கொடுத்து நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார். ஆரோக்கியத்தில் இந்த மாதம் ஒரு 3.5 மாதம் கவனமாக இருக்கணும். கிட்டத்தட்ட 4 மாதம் கவனமாக இருக்கணுன்னே சொல்லுவேன். அமைதியாக இருக்கணும். உங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டே வாங்க. வக்கரமாக ஆகும்போது இன்னும் கொஞ்சம் வச்சு செஞ்சுட்டு போகக்கூடாது. ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும். கண், மூக்கு, உயன்டி, இந்த மாதிரி காது சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் உடனே டாக்டர் போய் பார்க்கணும். வக்கர சனி எங்கள் மருத்துவத்தை இருப்பு ஆரோக்கியத்தை கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. அப்போ எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் சட்டுன்னு முடிவு எடுக்கக்கூடாது. வேகமாக நடக்குமான்னு நினைக்கக்கூடாது. வேகமாக நிறைய முதலீடு போட்டு லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் போட்டு செய்யலாமா? கூடாது. யாராவது அடிஷ்னலாக சப்போர்ட்டாக வச்சுங்க. மனைவியை, உடன் பிறந்தவங்களை வச்சுக்கலாமா? அம்மா அப்பாவை பேர்லேயே வைக்கலாமா? சப்போர்ட்டிவ் தேவை இந்த 4 மாதம். அந்த சப்போர்ட்டு உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கணும். இப்போ மிருகஷீட நட்சத்திரம்னா அந்த தாராபலன் பார்த்துக்குங்க. அந்த அஸ்வினி நட்சத்திரமா, இப்படி தாராபலன் பார்த்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கிறதோ, உபயோகமாக வச்சுக்கிறதோ, அந்த உங்கள் தாக்கத்தை அங்கேயும் 7.5 சனி, அஷ்டமத்தி சனி, சனி நட்சத்திரம் இதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டேன்னு வச்சுங்க. இப்போ ரேவதி நட்சத்திரம் என்னதுங்க? சனி பகவானுடைய நட்சத்திரமே, ஆனால் புதனுடைய நட்சத்திரம், சனி பகவானுடைய பிறந்த நட்சத்திரம். நல்லா கேட்டுக்கணும். அப்போ அவர் பிறந்த நட்சத்திரத்துக்கு தனக்கு ஏதாவது ஆப்பு வச்சு போகிறா? அது இவர் எல்லாருமே கேட்குறாங்க. 7.5 சனி கஷ்டத்தை கொடுக்குமா? ஜென்ம சனி என்ன பாடாப்படுத்துமா? அவமானம், கெட்ட பேர், கோர்ட்டு, வம்பு, விளக்கு எல்லாமே வயதோட்டம் பொறுத்து. 60 வயசில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு வேலை வேணும், ஜென்மத்தில் சனி அப்படின்னு உழைக்கிறவங்க போகலாங்க. விவசாயெல்லாம் போகலாம். சும்மா சோம்பேறித்தனமாக இதாக உட்காந்துருவங்களுக்கு எப்படி போக முடியும்? எப்படி கிடைக்கும்? அப்போ நமக்கு இப்போ என்ன தேவை, அதில் என்ன பிரச்சனை, உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும். பார்த்தா தான் புரியும், புலப்படும். நாடி பிடிச்சி பார்க்காமையே மருந்து கொடுங்க எப்படி கொடுக்கறது?
நாடி பிடிச்சி பித்த நாடியா வாத நாடியா என்ன போகுது, எப்படி போகுது, எத்தனை கவுண்டிங்னு பார்க்கணும். அப்படி அந்த கவுண்டிங் பார்க்குற மாதிரி தான் இங்கே கோச்சார கிரகத்தை பார்க்கணும். கோச்சார கிரகம் எங்கே போயிட்டுருக்கார், எப்படி போயிட்டுருக்கார், 12 கட்டத்துக்கு யாருக்கு என்ன பலனை கொடுப்பார், அதுதான் மெயின். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, காலதாமதம். சனி பகவான் என்னதுங்க, காலதாமதம். அப்போ காலதாமதம் தருவாரா, கணவன் மனைவி ஒற்றுமை கவனமாக பேசுங்க. சகோதர சகோதரியிடையே நல்லிணக்கம், நல்ல ஒற்றுமை வரும். குழந்தைங்க நல்லா படிக்கக்கூடிய காலகட்டங்கள், குழந்தைங்களுக்கு நல்ல தொழில், நல்ல படிப்பு, உத்தியோக மாற்றமெல்லாம் உண்டுங்க உங்களுடைய குழந்தைங்களுக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை பரவாயில்லையாக இருக்கும். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் கவனம் தேவை. அதே போல் லவ் பண்ணுற, மேரேஜ் பண்ணுறேன், லவ் பண்ணுறேங்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பொதுவாக சொல்லுவாங்க மீனராசி லக்னக்காரன் லவ் மேரேஜுங்கம்பாங்க, சொல்கிறது தான். ஆனால் ஏன்னா சுக்கிரன் அங்கே வந்துங்க உச்சம், புதன் நீச்சமாக இருந்தாலும் நீசபங்க ராஜயோகம் சேர்ந்துருந்துச்சுன்னா, புதன் சுக்கிரன் சேர்ந்துருந்தாவே லவ் மேரேஜ், விருப்ப கல்யாணம், மதமாரியா அல்லது உங்கள் இது கேஸ்ட்டு மாதிரியா அப்படிதான் இருக்குது. அல்லது ஒரே கேஸ்ட்டில் அத்தை மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு மேரேஜுக்கு போனேங்க, அப்படியே பார்த்துக்கிட்டு வந்தேன், பிடிச்சிருந்துச்சு. அவளும் நோக்கினாள், அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள், நோக்கினோம், கண்ணில் பேசினோம், கல்யாணம் வச்சுட்டாங்க. இந்த மீன் தொட்டி வளர்க்கலாமா, மீன் வச்சுக்கலாமா கேட்குறாங்க நிறைய பேர். சந்திரன் வலிமையாக இருக்கணும் ஃபஸ்ட்டு, 6, 8, 12 மறையக்கூடாது. அதே போல் தனக்கு 11ஆம் பாவகமாக இருக்கணும். இப்போ இந்த ரிஷபராசி லக்னக்காரங்களுக்கு 11ஆம் பாவம் எதுங்க, லாபம். நம்ம செய்யக்கூடிய தொழில் எப்படியா இருந்தாலும் வருமானம் வேணும், பணம் பணம் பணம். அப்போ அந்த பணம் வரணும்னு என்ன செய்யணும், உழைக்கணும். உழைக்கணுக்கு வருமானம் வரணும். அந்த வருமானம் எப்படி இருக்கணும், நிறையா இருக்கணும், திருப்தியாக இருக்கணும். திருப்தி அப்படிங்கிறது மீனராசி கொஞ்சம் கஷ்டம். அப்போ 11ஆம் பாவகமாக வரனால அவங்க ரிஷபராசியில் லக்னக்காரங்க, அங்கே யாருங்க, ரோகிணி நட்சத்திரம் இருக்குது. சந்திரன் என்னதுங்க உச்சம், நல்லா கவனிக்கணும். அவங்கள வச்சுக்க சொல்லுவேன். நீரில் ஜலத்தில் எப்பயுமே மீன் வச்சுக்குங்க. ஒரு 5 மீன் 8 மீன் இது மாதிரி கணக்கெல்லாம் இருக்குது, அது நட்சத்திரம் பொறுத்து சொல்லுவேன். இதெல்லாம் வச்சுக்கும்போது அவங்களுக்கு சிறப்பான மேன்மையை தரும். இப்போ 2 ஃபிஷ்ஷு வச்சுக்கலாம், பவுல் வச்சு டேபிள் மேலே, பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம். இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம உலகியல், ஜோதிடம், தாந்திரிகம், அதே போல் ஆன்மீகம் சார்ந்து சொல்லலாம். இப்போ மீனராசி லக்னக்காரங்களுக்கு வக்கர சனி, உத்தியோக மாற்றம் உண்டு, இடமாற்றம் உண்டு. எதிர்பார்த்த காரியத்தில் ஒரு தடையை கொடுத்துட்டு அப்புறமே தான் வெற்றியை கொடுப்பார். ஆண் பெண் மற்றும் படித்தவங்க எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வேலையை தேடுங்க, தேடணும். தேடாமல் உட்காந்துருந்தா சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க. உடல் உபாதைகள், கண் பாதிப்பு, இஎன்டி விஷயம்லாம் பாதிக்கக்கூடும். இருப்பினும் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும். அப்போ தான் நல்லது. உங்கள் ஜாதகத்துடைய கோச்சார கிரகங்கள் எப்படி இணையுது, சேருது, பார்க்குது, தசாபுத்தி எப்படி இருக்குது. எனக்கு இந்த திசை நடக்குதுங்க, சுக்கிர திசை நடக்குது, சூரிய திசை நடக்குது. உங்கள் வயதோட்டம் பொறுத்து நீங்கள் சில விஷயங்களை கண்டிப்பாக ஏற்றுக்கணும். ஃபஸ்ட்டு லேபர்ஸே வரலைங்க, வருமானமே இல்லைங்க, கூலி எப்படி கொடுக்கறது, ஏண்டா இந்த ஷாப்பை திறந்தோன்ருக்கு, எத்தனையோ பிரச்சனைகள். அந்த பிரச்சனையெல்லாம் இருக்க தான் செய்யும். புலம்பல்கள், ஜென்மசனி இருக்க தான் செய்யும். அப்போ வக்கரம் வரும்போது இந்த புலம்பல்கள் குறையும். குறைந்தாலும் நம்ம வழிபாடுன்னு ஒன்று இருக்குது. குச்சனூர், திருநள்ளாறு எப்படியாவது ஒருத்தருக்கு போயிட்டு இருந்துங்க. சனிக்கிழமை எப்படி போகணும், என்ன பண்ணணும் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. அடுத்தது உங்கள் ஊரில் ஜீவசமாதியை அடைஞ்ச சித்தர்கள் வழிபாடு எடுங்க, சிறப்பாக இருக்கும். கணக்கம்பட்டியாராக இருந்தாலும் சரி, அதே போல் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஜீவசமாதியெலாம் இருக்குது. இப்போ இந்த திருப்பராய்த்துறையிலலாம் இருக்கும், விவேகானந்தரோட சிலையெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த குரு பூஜை நடக்குங்க, நல்லா கேட்டுங்க. குரு பூஜை, யாக பூஜை நடக்கும். குருவாக மறைந்த ராகவேந்திரர் கோயிலுடைய ஆராதனையெல்லாம் இப்போ வரும் ஆகஸ்ட்டில்.
இப்படியெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் பசுவுக்கோ சுவாமி அலங்காரத்துக்கோ அன்னதானத்துக்கோ கொடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ வக்கர சனி பகவான் கால் செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி மீல்ஸு சூப்பராக வாங்கி உங்கள் கையால் சனிக்கிழமை கொடுத்துருங்க. 2 பேர்த்துக்கு கொடுத்துருந்தீங்கன்னா கூட போதும், சிறப்பாக இருக்கும். நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்பாடுகளை வச்சுக்கோங்க. குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்கக்கூடிய காலகட்டம், படிப்புக்கெல்லாம் குறவே இருக்காது. உழைப்பில் மட்டும் கொஞ்சம் பயங்கரமான உழைப்பை போட்டால் தான் வருமானம் வரும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. மற்றபடி நீங்கள் நான் சொன்ன வழிபாடு எடுத்துக்கிட்டே வாங்க, அருமையான அற்புதமாக இருக்குது. மேசம் முதல் மீனம் வரை பரிகாரத்துடன் சனி வக்கர பலாபலனை சொல்லிகிட்ருக்கோம். இப்போ தான் நாங்கள் புதுசாக இந்த வீடியோக்களை வரேன் அப்படின்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட சந்தேகத்தை கேளுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றபடி உங்கள் பெல் பட்டனை அமைக்கி நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் 4 பேருக்கு ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் புண்ணியமும் பாக்கியமும் பெறட்டும், இறைவன் தரட்டும் என்று வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிப்பில் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன்.